பதிப்புரிமை விதிமுறைகளை மீறுதல் திருடுதல் பாவத்திற்கு சமமாகும். ஜெயின் டிஜிட்டல் டெக்னாலஜி ஃபவுண்டேஷன். நந்தீஸ்வரம். ஜம்பு தீபத்திலிருந்து 8வது தீபமாக நந்தீஸ்வர தீபம் உள்ளது. இந்த தீப வலயத்தின் அகலம் 163 கோடியே 84 லட்சம் யோஜனையாகும். நந்தீஸ்வர தீபத்தின் ஒவ்வொரு திசையின் நடுவில் அஞ்சனகிரி என்ற பெயர் கொண்ட ஒரு மலை இருக்கிறது. இதன் பருமனும் கீழிருந்து உச்சி வரை உயரமும் 84,000 யோஜனையாகும். இந்த மலை கண்ணின் கருவிழி நிறத்தில், அதாவது கருப்பு நிறமாக உள்ளது. இந்த மலையின் 4 பக்கமும் 4 குளங்கள் உள்ளன. இந்த குளங்கள் 1,00,000 யோஜனை நீளமும் 1,00,000 யோஜனை அகலமும் கொண்டதாக, அதாவது சமசதுரமாக இருக்கின்றன. உளியால் வெட்டியது போல கீழும் மேலும் ஒரே அளவில் உள்ளது. இதன் ஆழம் 1000 யோஜனை அளவாகும். இந்த குளம் சுத்தமான நீர் நிரம்பியதாகவும் அந்த நீரில் நீர்வாழ் உயிரினங்கள் எதுவும் இல்லாததாகவும் தூய்மையாக இருக்கிறது. இந்த குளத்தின் 4 பக்கத்திலும் படித்துறைகளும் 4 பக்கத்திலும் வனங்களும் உள்ளன. கிழக்கில் அசோக வனமும், தெற்கில் சப்தசந்தன வனமும், மேற்கில் சம்பக வனமும், வடக்கில் மாமர வனமும் உள்ளது. இந்த வனங்கள் 1,00,000 யோஜனை நீளமும் 50,000 யோஜனை அகலமும் கொண்டதாக உள்ளன. ஒவ்வொரு குளத்தின் நடுவில் ததிமுகம் என்ற பெயர் கொண்ட ஒரு மலை வீதம். 4 குளங்களிலும் 4 மலைகள் உள்ளன. இந்த மலைகள் பால் போல வெள்ளை நிறத்தில் உள்ளன. இவைகளின் உயரமும் கீழிருந்து உச்சி வரை பருமனும் 10,000 யோஜனையாகும். இந்த குளங்களின் 2 வெளிமூலைகளில் ஒரு ரதிகர மலை இருக்கிறது. அதாவது நந்தீஸ்வர தீபத்தின் ஒவ்வொரு பக்கமும் 8 ரதிகர மலைகள் இருக்கின்றன. எல்லா ரதிகர மலைகளின் நிறமும் சூடாக்கப்பட்ட தங்கம் போல் இருக்கின்றன. இவைகளின் உயரமும் கீழிருந்து உச்சி வரை பருமனும் 1000 யோஜனையாகும். இவ்வாறு ஒரு திசையில் ஒரு அஞ்சனகிரி, 4 ததிமுகங்கள், 8 ரதிகரங்கள் என மொத்தம் 13 மலைகளும் 4 குளங்களும் உள்ளன. அதனால் 4 திசைகளிலும் 4 அஞ்சனகிரி, 16 ததிமுகங்கள், 32 ரதிகரங்கள் என மொத்தம் 52 மலைகளும் 16 குளங்களும் உள்ளன. இந்த 52 மலைகளும் நிற்க வைக்கப்பட்ட கனவடிவ உருளை போன்ற வடிவம் கொண்டவைகளாக உள்ளன. இந்த எல்லா மலைகளிலும் ஒரு இயற்கை ஜினாலயம் உள்ளது. அவைகளை நான் உணர்வு பூர்வமாக வணங்குகிறேன். இந்த 52 ஜினாலயங்களில் பவனத்ரிகர்களுடன் சௌதர்ம முதலான 12 இந்திரர்கள் மற்ற தேவர்களுடன் நந்தீஸ்வர தீபத்திற்கு சென்று ஒவ்வொரு வருடமும் ஆஷாட, கார்த்திகை மற்றும் பால்குண மாதங்களின் அஷ்டமியிலிருந்து பௌர்ணமி வரை இடைவிடாது 6 மணி நேரம் பூஜை செய்கின்றனர். ஜெய் ஜினேந்திர. Thank you. दाताओं का दिल है महान, होता है सबका कल्याण।
दान धर्म की महिमा से धर्म प्रभावना हो रही है। प्रभु महावीर की वाणी घर घर पहुंच रही है। दान करो ज्ञान दान करो, सबका कल्याण करो।